ஹஸ்பண்டுக்கு வந்து அமெரிக்காவில் ஒரு வேலை கிடைச்சிருது. குழந்தையோடு சேர்ந்து அவர் அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. இன்னொரு குழந்தையும் பிறக்குது, அதுவும் பையன். இந்த 2வது குழந்தைக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு சின்ன டவுட் ஒய்ஃப் மேலே வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இந்த 2வது குழந்தை ஒரு நாள் அந்த குழந்தை கூட அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த குழந்தை வந்து அங்கே போகிற இடத்துல ஒரு அங்கிளை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட அவன் சொல்லிடுறான். அவர் சைலண்ட்டாக அதுலேருந்து ஒய்ஃபை கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த குழந்தை தன்னோட குழந்தை தானே அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் தெரியும், இந்த ஒய்ஃபுக்கும் தெரியும். ஸோ அவங்க இந்த குழந்தைய அடிக்கடி கூட்டிகிட்டு போய் அந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஆக்சுவலி அவங்க அங்கே தான் வந்து ஹஸ்பண்ட்கிட்டேயே மாட்டுறாங்க அவங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இல்லீகல் அஃபேரில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் கூட ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த கணவருக்கு என்னென்னா அந்த டவுட் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து எந்த விதமான நான் உங்களை அவாய்ட் பண்ணுறேன் ஃபிசிக்கலாக, நான் உங்களை டோட்டலாக நான் வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிற எந்த ஒரு உணர்ச்சியுமே அவருக்கு அவங்க கொடுக்கல அந்த ஒய்ஃபை. டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து அந்த குழந்தை இவரோட குழந்தை இல்லை அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. எல்லா ப்ரூஃப்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் இந்த கோர்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் இது நாளைக்கு உங்களோட வாழ்க்கையை எப்படி பாதிக்கும், உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை எப்படி பாதிக்கும், உங்களை நம்பி இருக்கக்கூடிய குழந்தைங்களை எப்படி பாதிக்கும். Book your next holiday at Grand Royal Tours. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கேஸ் பற்றி பார்க்க போகிறோம் மேம்? இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு டைவர்ஸ் கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்னா, ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் அந்த கல்யாணம் எல்லாம் ஆகி ஒரு 12 வருடங்களுக்கு அப்புறமா அந்த ஹஸ்பண்ட் ஃபைல் பண்ண கேஸு. அதில் என்னென்னா, அவங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இந்தியாவில் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது 2 பேரும் மீட் பண்ணி அவங்களுக்குள்ளார காதல் வந்து அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு அவங்க வந்து இந்தியாவில் தான் வாழ்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் இந்தியாவிலே பிறக்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அமெரிக்காவில் ஒரு வேலை கிடச்சிருது. ஸோ இந்த ஒய்ஃபை வந்து அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு குழந்தையோடு சேர்ந்து அவர் அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழித்து அந்த ஒய்ஃபுக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்குது, அதுவும் பையன். ஸோ அந்த குழந்தையும் பிறக்குது. அவங்க அமெரிக்காவில் தான் இருக்காங்க. நல்லா தான் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிறதா தான் அந்த ஹஸ்பண்ட் நினச்சிட்டே இருக்கார். இந்த 2வது குழந்தைக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு சின்ன டவுட் ஒய்ஃப் மேலே வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அவங்க அடிக்கடி வந்து கார் எடுத்துகிட்டு எங்கேயோ பக்கத்தில் போகிறாங்க. அன்றைக்கி ஒரு ஹோல் டே வந்து அவர் வெளியில் இருக்காங்க. இந்த குழந்தைங்கள எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அந்த மாதிரி எங்கேயாவது விட்டுட்டு அவங்க வெளியில் போயிட்டு வரதை வந்து ஒரு அடிக்கடி அவர் வந்து பார்க்குறாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஹேபிட் அவங்களுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ ரொம்ப அடிக்கடி அவங்க வெளியில் போகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட் இருக்கு. பார்த்துட்டே இருக்கார். இந்த 2வது குழந்தை ஒரு நாள் அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு வரான். அப்போ அவர் கூட அந்த குழந்தை கூட அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த குழந்தை வந்து அங்கே போகிற இடத்துல ஒரு அங்கிளை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட அவன் சொல்லிடுறான். ஸோ அப்போ அவருக்கு என்னென்னா, யாரையும் இவங்க பார்த்துட்டு வராங்க அப்படிங்கிறது அவருக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இருந்தாலும் அவர்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒய்ஃப் கிட்ட கேட்டால் அவங்க யாரையோ பார்த்த மாதிரியான தகவலை அவங்க சொல்லலை. அதனால் அவருக்குள்ளார ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் கான்க்ரீட்டாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எதுவும் நம்ம ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, இல்லை அவர்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு அவர் சைலண்ட்டாக அதுலேருந்து ஒய்ஃபை கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டேஸில் வீக்லி ஒன்ஸ் வந்து காலையில் கார் எடுத்துகிட்டு அவங்க வந்து அது யூஎஸ் வந்து கனடா பார்டரில் இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அவங்க கனடா பார்டர் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணி போகிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க வந்து கண்டுபிடிச்சிக்கிறாரு என்னென்னா, இவங்க கனடா பார்டர் வரைக்கும் போகிறாங்க. கனடா பார்டரில் இவங்க ஒரு பையனை மீட் பண்ணுறாங்க. அவங்க கூட இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வராங்க அப்படிங்கிறத அவர் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பையன் ஒருத்தரை இவங்க பார்க்குறாங்க. அந்த பையனோட ஃபேஸும் அவனோட ஃபீச்சர்ஸும் வந்து இவங்களோட 2nd குழந்தைக்கு அப்படியே இருக்குது அப்படிங்கிறத அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது என்ன இந்த ஃபீச்சர்ஸை, இந்த ஃபேஸை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அது தன்னோட 2nd குழந்தை அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. இருந்தாலும் அவர் ரொம்ப சைலண்ட்டாக இந்த ஒய்ஃப் கிட்ட எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அவருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபை வந்து அவர் சின்சியராக வாட்ச் பண்ணி அவங்களோட பழைய ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு.
அப்போ வந்து அவங்களோட ஓல்டு காலேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அந்த காலேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர் கனடா பார்டரில் அவங்க மீட் பண்ணுற அந்த பையன் காலேஜில் இவங்க கூட படிச்சிருக்கான் அப்படிங்கிறத அவர் அவங்களோட ஃபோட்டோஸில் இருந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுலேருந்து அவருக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ காலேஜ் படிக்கும்போது இவளுக்கு வந்து இந்த பையன் ஒரு ஃப்ரெண்டு, அந்த பையன் கூட மேபி அவருக்கு ஒரு லவ் அஃபேர் இருந்திருக்கலாமோ அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் அவருக்கு கான்க்ரீட்டாக எதுவுமே தெரியல. அதனால் எல்லாத்தையுமே சைலண்ட்டாக அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னென்னா, உனக்கு ஏதாவது லவ் இருந்ததா அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து எதேச்சியாக வந்து சொல்கிறாங்க ஒரு பையன் கூட. ஏன்னா இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறத அவங்க இவர்கிட்ட எப்போவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணவே கிடையாது. ஸோ அவர் ஃபர்தர் அவரோட இன்வெஸ்டிகேஷன்ஸில் இல்லை ஃபாலோ பண்ணி அவர் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, இந்த பொண்ணுக்கு காலேஜ்லேயே ஒரு லவ் அஃபேர் இருந்தது. பட் அது வந்து அவங்க வீட்லேயும் ஒத்துக்கல. இல்லை இவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக்கப் அந்த பையன் கூட இருந்து அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்க அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலை பார்க்குற இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. இவரை லவ் பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவரோட ஃபேமிலி லைஃப்பில் எந்த விதமான ஸ்ப்ளிட்டையும் அவர் வந்து பார்க்கவே இல்லை. அவருக்கு என்னென்னா, மனைவி தன்னை வெறுக்கிறா, தனக்கு பிடிக்கலை, அந்த மாதிரியான எந்த விதமான டிஃப்ரென்ஸையும் அவர் நோட்டீஸ் பண்ணலை. ஒரு டியூட்டிஃபுல் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அவருக்கு சமைச்சு வச்சிடுறாங்க, அவருக்கு தேவையானதை பண்ணிடுறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுடுறாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எடுத்து ஒரு நாள் வந்து அவங்க வெளியில் போகிற மாதிரி தான் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்த விஷயம், இந்த குழந்தையோட ஃபேஸும் அவரோட ஃபேஸும் ஒன்றா இருக்குன்னொடனே அவரோட டவுட் ரொம்ப அதிகமாகுது, அவரோட மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட பையன், அவன் செகண்ட் பையன் வீட்டிலே இருக்கிறதுனால அவங்ககிட்டருந்து அவனோட ஹேர் சாம்பிள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இவர் கொண்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுக்குறாரு, அந்த குழந்தை யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து அந்த குழந்தை இவரோட குழந்தை இல்லை அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. செகண்ட் குழந்தை தன்னோட குழந்தை இல்லைன்னு. ஏற்கனவே அவருக்கு இந்த ஃபீச்சர்ஸை வந்து அந்த பையன்கிட்ட பார்த்துடுறாரு. அவனோட காலேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ்லேருந்து எடுத்து அந்த பையனை க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவர் வந்து ஒரு கிளியர் கட் விஷன் என்ன தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு அந்த பையன் கூட முன்னாடியே ஒரு காதல் இருந்ததாகவும் அது பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவரை மீட் பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லேட்டர் ஸ்டேஜில் இவங்களுக்கு திருப்பி வந்து வாட்ஸ்அப் குரூப் வழியாக காலேஜ் குரூப்ஸு, ஸ்கூல் குரூப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் வராங்க. அதில் திருப்பி அவர் கூட அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. இவங்க யுஎஸ் போயிட்டதுக்கப்புறம் அவர் வந்து கனடாவில் அவருக்கு வேலை கிடச்சி வராரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு யுஎஸில் இருந்து கனடாவுக்கு வந்து அவங்களால லேண்ட் வழியாக கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால, அவர் கனடாவில் இருந்ததுனால இவங்களை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க கனடா பார்டர் வரைக்கும் அவரும் கனடா பார்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்து அங்கே அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு சகஜமாக இருக்குது. அதுக்குள்ளார அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிடுது. அவங்க கன்சீவ் ஆகிடுறாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறமும் இது அவரோட குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவர் அந்த குழந்தைய அவங்க வளர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ அவங்க குழந்தைய பெற்று வளர்த்துட்ருக்காங்க. அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆகும்போது தான் இந்த முதல் கணவருக்கு இப்படி ஒரு விஷயம் இருந்ததே தெரியுது. அவர் வந்து என்னென்னா, ரொம்ப சைலண்ட்டாக இதை எதையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் எல்லா ப்ரூஃப்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு விவாகரத்து வழக்கை அவர் வந்து போடுறாரு. அவர் அங்கே யுஎஸில் அவங்க கடைசியாக வாழ்ந்ததுனால அங்கேயே ஃபஸ்ட்டு கேஸ் போட ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் இந்தியாவில்ன்றனால கல்யாணம் நடந்தது இங்கே அப்படிலாம் ரீசன் இருந்ததுனால அவர் இந்தியாவில் வந்து அந்த வழக்கை தாக்கல் பண்ணி கேஸ் அவர் நடத்துகிறாரு. இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கிறதுனால அங்கே ஒரு பிரிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சாஃப்டாக நடந்துட்டு, எப்போ ஒரு சின்ன பிரச்சனை வருதோ, இப்போ அவருக்கு என்னென்னா அந்த ஒரே ஒரு சந்தேகம் தான், இவன் ஏன் அடிக்கடி வாரம் வெளியில் போகிறா, அதுவும் ஒரு ரொட்டீன் ஆகிடுச்சு அவளுக்கு. அது ஒரு காலையில் வெளியில் போகிறா, நைட்டு, அந்த ஒரு சின்ன சந்தேகத்தில் இருந்து அடுத்ததாக அவர் குழந்தைகிட்ட பேச ஆரம்பித்து குழந்தைய கூட்டிகிட்டு போய் நான் அங்கிளை பார்க்க போகிறேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பையனை நேரில் பார்க்கும்போது அந்த ஃபீச்சர்ஸை கண்டுபிடிச்சி அதுக்காக அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்டுக்கு வந்திருந்தார். அப்படிங்கும்போது தான் அந்த பெண்ணுக்கு வந்து என்னென்னா, இவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் அவர் கலெக்ட் பண்ணி அவர் கோர்ட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு இவர் இந்த ஒர்க் பண்ணுற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதனால் என்னென்னா, அந்த ரொட்டீனாக அந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறத வந்து அவங்க வந்து ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாண்டடாக அவங்க என்னென்னா இந்த லைஃப்பில் தான் வாழ்கிறாங்க. வாண்டடாக அவங்களுக்கு வந்து நம்ம இந்த பையனை பார்த்து ஒரு அஃபேரை க்ரியேட் பண்ணிக்கணுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலேஜ் குரூப் வந்து க்ரியேட் ஆகுது, அதில் இவரும் வராரு.
அப்புறம் அவங்க டெக்ஸ்ட் பண்ணி எப்படி இருக்க, நீ எப்படி இருக்கேன்னு கேட்டு, ஓகே நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமான்னு சொல்லி, அங்கேருந்து அவங்களுக்குள்ளார அந்த அஃபேர் டெவலப் ஆகுற விஷயத்த தான் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்னால, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்னால ஒரு கணவனோட மனநிலையிலேருந்து நீங்கள் பார்க்கணும். ஒரு 8 வருஷமா தன்னோட பையனை நினச்சு அவர் வளர்த்துக்கிட்டே இருக்காரு. அதே அன்பை அவர் பகிர்ந்துட்டு இருந்திருப்பாரு. தான் ஒய்ஃப் கரெக்டாக தானே இருக்கா, ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஒய்ஃப் எப்படி இருக்காளோ அப்படி தானே இருக்கா. ஆனால் ஒரு 8 வருஷம் கழித்து இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அவரோட மனநிலையிலேருந்து நம்ம அதை வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அவர்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது அப்படிங்கிறனால, ஏன்னா அவர் டிஎன்ஏ டெஸ்ட்லேருந்து எல்லாமே அவர் தனியாகவே எடுத்துக்கிட்டாரு. அண்ட் அவங்களோட காலேஜ் ஃபோட்டோகிராஃப்ஸு, அவங்களோட வாட்ஸ்அப் சாட்ஸு, அவங்களோட என்ன அவங்களுக்குள்ளார எப்படி ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆச்சு, அவங்க எங்கே போய் மீட் பண்ணுறாங்க, இந்த எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு வருஷமாக கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ ஒய்ஃபோட நிலமையிலேருந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ இது எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது எல்லாமே கான்க்ரீட் ப்ரூஃப் அவங்க கையில் இருக்குது, அவர் கையில். அப்போ அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து, இல்லை நானும் டைவர்ஸ் கொடுக்க சம்மதிக்கிறேன், இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் கூட வாழறதுக்கான சூழல் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களும் அதில் டைவர்ஸை கொடுத்துட்டு வெளியில் போகிற ஒரு மனநிலையை தான் நம்ம பார்க்குறோம் இதில். இப்போ இவங்களுக்கே 2 குழந்தை இருக்கும்போது இப்போ அவரும் மேரேஜ் ஆயிருக்கும்ல அவருக்கும்? இல்லை, அந்த கேஸில் அவருக்கு மேரேஜ் ஆகலை அப்படிங்கிறது தான் விஷயம். அவருக்கு வந்து அவர் இந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து வேலைக்கு போகிறாரு. அவர் கல்யாணம் ஆகாமல் அவர் இருக்கார். அதுக்குள்ளார இவங்க கூட ரிலேஷன்ஷிப் வந்தோடனே இவங்களுக்கு, நான் உன்னை நினச்சி தான் நான் கல்யாணமே பண்ணாமல் இருக்கேன். அவர் எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீ விட்டுட்டு போயிட்ட, நீ மறந்துட்டு போயிட்ட, ஆனால் நான் இன்னும் உன் ஞாபகத்திலே தான் உட்காந்துட்ருக்கேன், என்னால் உன்னை மறக்கவே முடியல, அந்த மாதிரி தான் ஒரு சிம்பத்தியவே அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குமே என்னென்னா, அது ஒரு காலேஜ் லைஃபு, ஒரு பயங்கரமான லவ் அஃபேரில் இருந்திருக்காங்க. என்ன காரணத்தினால அவங்க பிரேக்கப் பண்ணாங்க அப்படின்னா, அந்த பிரேக்கப்புக்கு ஒரு பெரிய வலுவான காரணம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு ரீசனில் அப்படியே தனித்தனியாக போயிட்ட மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அப்போ என்னென்னா, அந்த பையனை வெறுத்த ஃபீலெல்லாம் அவங்களுக்கு இல்லை. இவன் ரொம்ப மோசமானவன், அவனை விட்டுட்டு தான் நான் வெளியில் வந்தேன், எனக்கு இன்னொருத்தர் மேலே லவ் வந்ததுன்னு. அந்த அவங்க 2 பேருமே வெறுத்து அவங்கவுங்கள பிரியாததுனால அவருமே என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வந்து உனக்காக தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னால் உன்னை மறக்கவே முடியலன்னொன்னே இந்த பொண்ணு ஃபுல்லாக ஃப்ளாட்டர் ஆகிட்டாங்க. அதனால் அவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்க அப்படியே கண்டினியூ ஆகிட்டாங்க. அந்த கேஸில் அவருக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது தான் உண்மை. இந்த குழந்தைய கூட அவருக்கு முதல்ல சந்தேகம் வரல. அந்த பையனோட ஃபேஸை பார்க்குற வரைக்கும், அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃபேஸை பார்க்குற வரைக்கும் அவருக்கு குழந்தைங்க மேலே எந்த டவுட்டும் வந்த மாதிரி அவருக்கு தெரியல. அவர் அந்த ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் அவர் இந்த ஃபேஸை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், இந்த ஃபீச்சர்ஸை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படிங்கிற டவுட் வருது. அவர் ரொம்ப பொறுமையாக அனலைஸ் பண்ணுறாரு அந்த விஷயத்தை. எவ்வளோ நாளாக இவங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க, எவ்வளோ நாளாக இவங்க பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க, இது எல்லாமே வந்து அவர் அனலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது என்னென்னா, இந்த பையன் ஒருவேளை இந்த பையன் அவரோட பையனாக இருப்பானோ அப்படின்னு. எப்போ வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் மேலே இந்த குழந்தை மேலே சந்தேகம் வரும் அப்படின்னிங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இல்லீகல் அஃபேரில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் கூட ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு இடத்துல ஒரு அஃபேர் வந்துருச்சு, இன்னொரு இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னும் போது, இது வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கும் நார்மல் தான். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இன்னொருத்தர் கூட அஃபேர் வந்துருச்சு, இன்னொரு இடத்துல அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா, இங்கே இருந்து அவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இங்கே அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க பர்பஸ்ஃபுல்லாக. பட் இந்த கணவருக்கு என்னென்னா, அந்த டவுட் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து எந்த விதமான நான் உங்களை அவாய்ட் பண்ணுறேன் ஃபிசிக்கலாக, நான் உங்களை டோட்டலாக நான் வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிற எந்த ஒரு உணர்ச்சியுமே அவருக்கு அவங்க கொடுக்கல. அந்த ஒய்ஃபு, அந்த ஹஸ்பண்டை வந்து நான் உங்களை அவாய்ட் பண்ணுறேன், அவர் ரொம்ப ரிலேஷன்ஷிப், அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நார்மலாக போகிறதா அவர் நினச்சிட்டே இருக்கார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நடுவில் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே இல்லை, அந்த டைமில் அவள் கன்சீவாக இருக்கா அப்படின்னு நினச்சா தான் அந்த குழந்தை மேலே உங்களுக்கு டவுட் வரும். இவங்களுக்கு அப்படி இல்லைல்ல. இவரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமான அந்த உறவில் அவங்க எந்த குறையுமே வச்ச மாதிரி இவர் ஃபீல் பண்ணலை. அவங்க நான் அதனால தான் அந்த வேர்டை சொன்னேன், ஒரு டியூட்டிஃபுல் ஒய்ஃப் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அந்த மனைவி நடந்துக்கிட்டதாக தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. பட் அவருக்கு ஒரு டவுட் வருது, ஏன் இவ அடிக்கடி வெளில போகிறான், அங்கேருந்து டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு டவுட் வருது. ஆக்சுவலி முதல் குழந்தை இவருக்கு பிறந்த குழந்தை தான். அதில் ஏன்னா அவங்க இந்தியாவில் இருக்கும்போது இவங்களுக்கும் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அப்போ அவங்க கரெக்டாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க யுஎஸ் போயிடுறாங்க. அந்த பையனுக்கும் கனடாவில் வேலை கிடச்சி அங்கே அவர் கனடாவில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி. ஸோ இவங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப், காலேஜ் குரூப் ஓப்பன் ஆகும்போது யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு போகும்போது, இவர் கனடாவில் இருக்காங்க, யுஎஸில் இருக்கன்னொடனே
இவங்களோட டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இல்லை, நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும்னோடனே இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் தான் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் கொடுத்த ஹஸ்பண்ட் வந்து இப்போ 2வது குழந்தை என்ன பண்ணுறதா அவர் ஐடியாவில் இருக்காரு? எப்படினாலும் அந்த குழந்தை அவங்க அம்மா கூட தான் இருக்கணும். ஏன்னா அவரோட குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அவர் கண்டிப்பாக அந்த அந்த அன்பை வந்து கண்டிப்பாக அவரால் அந்த குழந்தைகிட்ட அவரால் கொடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு 8 வருஷம் அவர் அந்த குழந்தைய வந்து தன்னோட குழந்தையாக தான் பாவித்து அவர் வளர்த்துருந்துருக்காரு. அந்த கேஸில் நான் பார்த்த சினாரியோ என்ன அப்படின்னா, அவங்க மென்டலி பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் அவர் உள்ளார ஆயிட்டாருன்னு நான் பார்த்தேன். ஏன்னா 8 வருஷமாக அது தன்னோட குழந்தைன்னு அந்த பெரிய பையன் கூட என்ன மாதிரியான ஒரு அஃபெக்ஷனில் இருந்தாரோ அதே ஈக்குவல் அஃபெக்ஷனை இந்த 2வது குழந்தைக்குட்டியும் அவர் வச்சுருந்தார். ஒரு 8 வயசு அந்த குழந்தைக்கு ஆகும்போது தான் அவருக்கு தெரியுது இவர் தன்னோட குழந்தை இல்லைன்னு. குழந்தை மேலே அவருக்கு தனிப்பட்ட எந்த வெறுப்பும் அவருக்கு வந்திருக்காது அப்படின்னா கூட, அம்மா மேலே இருந்த அந்த அத்தனை வெறுப்பையும் ஒரு குழந்தை மேலே தான் கண்டிப்பாக காட்டியிருக்க முடியும். ஏன்னா இவன் என்னோட குழந்தை கிடையாது, அவனோட ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரி இல்லை, அவன் வந்து ஏன்னா இவங்க இன்னொரு விஷயம் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த குழந்தை தன்னோட குழந்தை தானே அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் தெரியும், இந்த ஒய்ஃபுக்கும் தெரியும். ஸோ அவங்க இந்த குழந்தைய அடிக்கடி கூட்டிகிட்டு போய் அந்த கன்சர்ன் அந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஆக்சுவலி அவங்க அங்கே தான் வந்து ஹஸ்பண்ட்கிட்டேயே மாட்டுறாங்க. அவங்க இவங்க எங்கேயோ போகிறாங்கன்ற நான் டவுட் இருந்தால் கூட அந்த குழந்தை சொல்கிறான், நான் போய் ஒரு அங்கிள், ஆமாம் நான் போய் ஒரு அங்கிளை பார்த்துட்டு வந்தேன்றதுலேருந்து அவன் டெவலப் ஆகுறாரு அவர். ஸோ இவங்க 2 பேருக்கும் தெரியும், ஒய்ஃபுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் தெரியும் இந்த குழந்தை தங்களோட குழந்தைன்னு. அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தையை வச்சுக்கிற மனநிலையில் அவர் இருக்க மாட்டார். அந்த கேஸில் வந்து 2nd குழந்தைய அம்மா எடுத்துக்கிட்டாங்க, 1st குழந்தைய அப்பா கிட்ட இருக்கான். இது கோர்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் ஃபேமிலி கோர்ட் கேசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கிரிமினல் கேசஸ் மாதிரி எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு பர்சனல் லான்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் இதெல்லாம் அந்த பர்சன்ஸ், அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸ் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கு தான் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். நீங்கள் இப்போ வந்து டைவர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, பயங்கரமாக 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இவர் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாரு, ஒய்ஃப் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க 2 பேரும் இல்லை இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் சுமூகமாக பிரியலாங்கிற சூழலுக்கு வந்துட்டோம், எங்களுக்கு நாங்கள் கோர்ட்டில் கண்டெஸ்ட் பண்ண விருப்பப்படலை அப்படின்னா, கோர்ட் உள்ளார இன்வால்வ் ஆகி நீ வந்து உன் மனைவிக்கு எதிராக இவ்வளோ டாக்குமெண்ட்ஸை நீ வச்சுருக்கியே, இல்லை நீ வந்து உன் கணவனுக்கு எதிராக இவ்வளோ ஆதாரங்களை நீ கொடுத்துருக்கியே, இப்போ நீ ஏன் போய் நீ வந்து சுமூகமாக நாங்கள் மியூச்சுவல் கன்சென்ட்டில் செட்டில் ஆகிறோன்னெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுற ஒரு விஷயம்தான். அந்த வழக்கில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஹஸ்பண்ட் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, இதில் பேசி இதை நம்ம வந்து வெளியில் எல்லாத்துக்கும் இடத்துக்கும் சொல்லி இதை என்ன நான் அசிங்கப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை அவளை நான் அசிங்கப்படுத்துறதுக்கோ நான் உடன்படலை. ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு தான் செஞ்சது தப்பு, ஆதாரபூர்வமாக தான் கணவன்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மேலே உட்காந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் 2nd சைல்டை நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் 1st சைல்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாங்க. பெருசாக எந்த சண்டையும் போடலை. அவங்க 2 பேரும் மனப்பூர்வமாக போகிறோன்னு முடிவு பண்ணிட்டதுக்கப்புறமா கோர்ட் இதில் உள்ளார போய் ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க, உங்ககிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்குது, இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு நீங்கள் இப்படி பண்ணலாமேன்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்றதுனால. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சின்சியராக கேஸை கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தான் அதில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்கள் என்ன, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கு எவிடன்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க, விட்னஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து சீரியஸாக கேஸை கண்டெஸ்ட் பண்ணும்போது தான் கோர்ட் வந்து பரிசீலிக்கும். சீரியஸாக கண்டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க டைமில் கூட அவங்க இல்லை நாங்கள் பிரேக் பண்ணிக்கிறோம், நாங்கள் 2 பேரும் மியூச்சுவல் கன்சென்ட் ஃபைல் பண்ணிக்கிறோம், இந்த பெட்டிஷனை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு வேலிட் ரீசன் கொடுத்துட்டு அவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா கோர்ட் அவங்க கொடுத்த ஆவணங்களை பரிசீலிக்காது. இந்த ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஓரல் எவிடன்சஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் எவிடன்சஸ்னு எதை நீங்கள் அவங்க கொடுத்தாலும் அதை வந்து கோர்ட்டு கடைசியாக ஆர்டர் போடும்போது தான் பரிசீலிக்கும். அது வரைக்கும் வந்து வாத பிரதிவாதங்களை கேட்டுக்கும் கோர்ட்டு. அது ஆர்டர் போடும்போது தான் இந்த எவிடன்ஸை நாங்கள் நம்புகிறோம், இந்த ஆதாரத்தை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து கோர்ட் அந்த ஆர்டரில் தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஆர்டரில் ஏதாவது அவங்க கொடுக்குற வரைக்கும் வந்து இந்த ஆதாரங்களை பேஸ் பண்ணி கோர்ட் எந்த முடிவுக்கும் வராது. நான் ரொம்ப ரீசன்ட் டேஸாக பார்க்குற விஷயம் என்னென்னா, இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து நிறைய பேர்களுக்கு நிறைய தவறுகள் செய்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். இப்போ நீங்கள் எதை சொல்கிறேனே, ஒரு காலேஜில் ஒருத்தரை லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவர் கூட கனெக்ஷனே முன்னாடி காலத்தில் திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, அவர் எங்கே இருப்பாருன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ அப்படி இல்லை, உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இருந்தால் கூட ஃபேஸ்புக் வழியாக, இன்ஸ்டாகிராம் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக அவங்களால கண்டுபிடிச்சிட முடியுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
எப்படினாலும் அந்த ஹஸ்பண்ட் கூட ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு தொய்வு ஏற்படும் அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு. அந்த ஒரு குழந்தைய பார்க்குறோம், வேலைக்கு போகிறோம், ஹஸ்பண்டை பார்க்குறோம், இதே ஒரு ரொட்டீனாக இருக்கும்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு 20 வருஷம் முன்னாடி இல்லை 15 வருஷம் முன்னாடி ஒருத்தர் கூட நம்மளுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல ஒரு கார்னரில். திருப்பி ஒரு 15 வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த வாழ்க்கையில் ஒரு தொய்வு இருக்குல்ல, இதுக்கு வந்து எங்கேயாவது ஒரு மடி கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு தோள் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்க அந்த அந்த எதிர்பார்ப்பு நார்மலாகவே வந்துடும். முன்னாடி காலத்தில் என்னென்னா அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் அமைஞ்சதில்லை. இப்போ ஒரு 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 லவ்வரே இருந்திருந்தா கூட அவரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அப்படியே அவரை பார்த்துருந்தா கூட அவர் கூட வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா கூட இன்டிமேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. இப்போ காலகட்டத்தில் என்னென்னா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எங்கே வேணால் நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடுறோம், ஒரு 1 ஹவரில் நம்ம எங்கே வேணால் போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான இணைப்புகளும் திருப்பி ரொம்ப சகஜமாக நடக்கிறதா பார்க்குறோம். ஆனால் என்ன ஒன்றுன்னா அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தான் செய்கிற ஒரு செயல் வந்து தன்னை சுற்றி இருக்கவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும், இது தன்னோட வாழ்க்கையை எது பாதிக்கும். இப்போ அந்த மனைவியை கூட என்னென்னா அவங்க இன்னொருத்தர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அவங்க இந்த லைஃப்பை அவங்க அப்படியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கணவன், இந்த குழந்தைங்க, இந்த வாழ்க்கையை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி அப்படியே இருக்கணும்னு நினச்சிருந்துருக்காங்க. பட் ஆனால் தான் செய்கிற இந்த ஒரு செயல் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள எவ்வளோ பாதிக்கும். இந்த விஷயம் வந்து தன்னோட குடும்ப வாழ்க்கை, இப்போ ஒரு அழகாக ஒரு குடும்பம் போய்கிட்டு இருக்குல்ல, தனக்கு ஒரு குழந்தை இருக்குது, தனக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவருக்கு ஒரு ஜாப் இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஜாப் இருக்குது, நம்ம ஒரு நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருக்கோம், இல்லை ஒரு நம்ம வாழறதுக்கு தகுதியான ஒரு வாழ்க்கையில் இருக்கோம். அதை வந்து நம்ம செய்கிற ஒரு செயல் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். செயல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த செயல்னால ஏதாவது லாபம் நம்மளுக்கு இருக்கா, எதனாவது நம்மளுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குமா, இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்கள பாதிக்காமல் இருக்குமான்னு பார்த்துட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து அதனால் பிரச்சனைகள் வராது. ஆனால் நம்ம வந்து அதை பார்க்குறதே இல்லை. அந்த நேர ப்ளஷர், அந்த நேர சந்தோஷம், அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்கிறோம். இன்றைக்கி தோன்றதை செய்யறதுனால நாளைக்கு இது நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதே கிடையாது. நிறைய பெண்கள் வந்து இப்போ எங்ககிட்ட வரும்போது கூட நான் 2-3 கிளைண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் என்கிட்ட எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மேடம் எனக்கு ஆமாம் அவர் கூட எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, ஆனால் வந்து இன்டென்ஷனலாக கிடையாது. எனக்கு வந்து நான் என் ஹஸ்பண்டை விட்டுட்டு வெளியில் போகணும், என் குழந்தைங்கள விட்டுட்டு வெளியில் போகணும், அவர் கூட தான் போய் வாழணும், அந்த மாதிரி எனக்கு இன்டென்ஷன் கிடையாது மேடம். ஆனால் வந்து எனக்கு அது தோணிடுச்சு, நான் அவர் மேலே ஏற்கனவே எனக்கு ஒரு க்ரஷ் இருந்ததுனால, இல்லை எனக்கு ஏற்கனவே அவர் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருந்ததுனால அது நடந்த ஒரு சம்பவம் தான். ஆனால் அவர் கூட என் வாழ்க்கையை தொடரணும்னு நான் நினைக்கவே இல்லைன்னுவாங்க. அது ரொம்ப சின்ன பார்ட். அவங்க சொல்லும்போது வேணும்னா அது அவங்க கரெக்டுன்னு நினச்சவங்க சொல்லலாம். அவங்களுக்கு நியாயமாக படுற ஒரு விஷயம் அவங்கள சுற்றி இருக்கிற நிறைய பேர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னா அந்த அவங்களுக்கு மட்டுமே நியாயமாக படுற அந்த ஒரு விஷயத்தை அவங்க தவிர்க்கிறது தான் சரியாக இருக்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஈவன் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேணுமா, உனக்கு நீ வீட்டில் இருக்கல்ல, உனக்கு தேவையான சாப்பாடு கிடைக்குதா, உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரேனா, நீ சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேனா, உன்னை ஒரு ஃபாரின் ட்ரிப் கூப்பிட்டு போகிறேனா, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நான் அங்கே போய் அவள் கூட ஒரு 1/2 மணி நேரம். அது மேடம் அது வந்து எனக்கு லைஃப் கிடையாது மேடம், நான் என் ஒய்ஃபுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், என் குழந்தைக்கு தான் மேடம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், அது லைஃப் கிடையாது. அது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றா, அவளுக்காக நான் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதையே இவ வந்து தப்பாக எடுத்துக்கிறா, அதையே இவ வந்து கன்சிடர் பண்ணுறா, அதெல்லாம் நான் ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டு வந்துடுவேன். இவ பேச தான் எனக்கு அவ கூட ஈடுபாடு அதிகமாகுது. நான் வந்து இவ என்ன சொன்னதுனால தான் மேடம், நான் அது வரைக்கும் எனக்கு அப்படி ரீசனே இல்லை மேடம். எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து இப்படி சொன்னார், மேடம் நான் வந்து அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் இவ வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிற வரைக்கும் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தவறான ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தேன், நான் ரொம்ப வந்து ரொம்ப சாதாரணமாக அது ஒரு பெண்ணுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இவ சந்தேகப்பட்டு பேச நான் ஏன் செஞ்சா என்ன, நான் என்ன இப்போ நான் அவள் கூட போனால் மட்டும் நீ என்ன பண்ணிட முடியும், நான் அவள் கூட வாழ்ந்தால் மட்டும் நீ என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு எனக்குள்ளார என்னோட ஈகோ, எனக்குன்னு ஒரு மேல் ஈகோ இருக்குல்ல மேடம், அது வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு ராங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பே வந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எதுக்காக டெவலப் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எதுக்காக அந்த விஷயத்தை வந்து வளர்க்குறீங்க, இல்லை எதுக்காக அந்த விஷயத்தை உண்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே மேட்டர் இல்லை. நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் இது நாளைக்கு உங்களோட வாழ்க்கையை எப்படி பாதிக்கும், உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை எப்படி பாதிக்கும், உங்களை நம்பி இருக்கக்கூடிய குழந்தைங்களை எப்படி பாதிக்கும். இப்போ ஒரு அப்பாவோட பாட்டிலேருந்து
இது என் குழந்தை இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னா அவரோட வேதனையை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த ஒரு அண்ணனோட பார்ட்லேருந்து பாருங்களேன், அவனுக்கு அந்த குழந்தை தம்பி தானே, அவனோட தம்பிங்கிற அந்த அஃபெக்ஷனோட தானே வாழ்ந்திருப்பான். இப்போ அவங்களோட லைஃப், அவங்களோட அந்த அஃபெக்ஷன், அவங்களோட லவ், இதை பிரிக்கிறதுக்கான அதிகாரம் இந்த அப்பா அம்மாவுக்கு இல்லையேங்கிறது தான் என்னோட கேள்வி. ஆனால் இவங்களோட விருப்பங்களும் இவங்களோட வெறுப்புகளும் அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுது. அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு காரணமே இல்லாமல் அவங்களுக்குள்ளார ஒரு பிரிவு ஏற்படுது. இதை நீங்கள் உணரணும் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்கோ ஒய்ஃப்கோ இல்லை ஆண்களுக்கோ பெண்களுக்கோ சொல்கிற விஷயம். ஒரு விஷயம், ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த செயல்னால நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு லாபம் வருதான்னு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கோ இல்லை நம்மளுக்கோ நஷ்டம் ஏற்படுதான்னு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதனால் ஒரு கஷ்டம் ஏற்படும் அப்படின்னா அந்த செயலை வேணான்னு அவாய்ட் பண்ணுறதுல தப்பு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. Book your next holiday at Grand Royal Tours. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. The Chennai Silks in Mega Summer Sale.